Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. Hi viewers. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போறோங்க. பச்சை புளி ரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்டவ்வே தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதே மாதிரி இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ நிறைய இருக்குங்க. நம்ம வயிறு அப்செட்டாக இருந்தாலோ இல்லை நம்ம நான்வெஜ் நிறைய சமைச்சு சாப்பிட்ருந்தாலோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ரசம் இல்லாமல் எந்த வீட்லேயும் இருக்காதுங்க. மோஸ்ட்லி எல்லாருமே நல்லா தெரிஞ்சவங்க இந்த ரசத்தை கண்டிப்பாக நான்வெஜ் செய்கிற அன்றைக்கி செஞ்சுருவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் தேவையான அளவு புளி எடுத்துகிட்டு அந்த புளிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு கரைச்சிட்டேங்க. அடுத்தது பச்சை மிளகாய் நறுக்கி போட்டிருக்கேன், வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் இல்லாதவங்க வரமிளகாய் கூட போட்டுக்கலாங்க. உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குமோ அதை போட்டுக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கையில் கசக்கி விட்டீங்க அப்படின்னா நம்மளோட சுவையான பச்சை புளி ரசம் தயாராகிடுச்சு. நம்ம ஸ்டவ்லே வைக்க தேவையில்லைங்க. உங்களுக்கு கரைக்க கஷ்டமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மிக்சர் ஜாரில் விட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி இதில் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட நீங்கள் கரைச்சிங்க அப்படின்னா இன்னும் சுவை கூடுதலாக இருக்குங்க. கரைக்க முடியாதவங்க மிக்சர் ஜாரில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க. புளிப்பெல்லாம் உப்பு காரம் புளிப்பு டெஸ்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொத்தமல்லி இலை இந்த மாதிரி தூவி சர்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சுவையான பச்சை புளி ரசம் ரொம்ப அருமையாக தயாராகிடுச்சுங்க. நான்வெஜ் செஞ்சோம் இல்லை வயிறு அப்செட்டாக இருக்குது இல்லை நிறைய பலகாரம் செஞ்சுருக்கோம் சாப்பிட்ருக்கோம் அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் இந்த ரசத்தை கண்டிப்பாக சர்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைஜஷன் எந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்காதுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை புளி ரசம் எப்படி செய்யலான்னு பார்த்தாச்சு. இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.